நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஆம், என் தேவ ஜனங்களே, நம்முடைய இருதயத்தை சோதித்தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி சோதிக்கிறார் என்றால், நம்முடைய இருதயங்களை அவர் சோதிக்கிறார். இருதயத்தில் வருகிற இருவிதமான எண்ணங்கள், ஒன்று செய்யலாம் என்று தோன்றும், ஒன்று செய்யக்கூடாது என்று தோன்றும். நாம் அதில் எதை கடைபிடிக்கிறோம் என்பதுதான் அவசியம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சுத்த பொன்னாக மாற வேண்டும் என்றால், உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். காரணம், அதே அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்கிறது: குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லி, தேவ பிள்ளையே, குடும்பத்திற்குள்ளே குழப்பங்கள், நண்பர்களுக்குள்ளே பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருந்து தோன்றுகிறது. தேவனுடைய ஆவியை விட்டு விலகுவதும், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுவதும் நம்முடைய இருதயத்தின் எண்ணமாய் இருக்கிறது. உள்ளில் இருந்து வெளிப்படுவதுதான் நம்முடைய வெளித்தோற்றமாய் மாறுகிறது. என் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை உண்டாக்குகிறதா, அல்லது தேவனுடைய பிரசன்னத்தையே விலக செய்ய வைக்கிற கேடான எண்ணங்கள் நிறைந்ததாய் இருக்கிறதா? உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் மத்தியிலே நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய்? உன் குடும்பத்தார்கள் மத்தியிலே நீ எப்படிப்பட்டவனாக அல்லது எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய்? சற்று சிந்தித்து பார். உன்னை வரவேற்க ஜனங்கள் பிரியப்படுகிறார்களா? ஐயோ, இவன் அல்லது இவள் வந்துவிட்டார்களே என்று சொல்லி மிகவும் மோசமாக சிந்திக்கும்படியான எண்ணமுடைய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சற்று யோசித்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். சோதனைகள் வரும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை செய்கிறாயா? தேவனை விட்டு விலகி உலகை சிற்றின்பத்திற்குள் மூழ்குகிறாயா? கர்த்தருடைய நன்மைகளை இழந்து விடுவாய். ஜாக்கிரதையாயிரு. God bless you.